கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்துல இன்னொரு வாலிப வசனத்தை ரொம்ப முக்கியம். இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம் 46வது வசனம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அந்த அந்த அதிபதியினுடைய மகனை சுகப்படுத்தினாரு. அது எப்போ நடந்தது அப்படின்னா, இவர் எப்போ சொல்றாரோ அப்போ அவன் என்ன செஞ்சான், சுகமாயிட்டான். ஆண்டவர் வீட்டுக்கு போல, அவனை தொடலை, எதுவுமே செய்யலை. அவர் சொன்ன வார்த்தை அவனை என்ன செய்தது, சுகமாக்கியது. அந்த 46வது வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாய் ஆக்கின கானாவுக்கு, where he had turned the water into wine. Thank you. அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின இடத்திற்கு மீண்டும் வந்தார். where he had turned the water into wine. Water into wine. Water into wine. He will turn your minus into plus. He will turn your minus into plus. ஆண்டவர் உங்க மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா என்ன செய்ய போறார், மாத்த போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவர் உங்க மைனஸ், நீங்க எதெல்லாம் மைனஸ் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் மைனஸா உங்க லைஃப்ல இருக்கோ, அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி மாத்த போறாரு, பிளஸ்ஸா மாத்த போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாற போகுது. உங்க மைனஸ் பிளஸ் ஆகுது. ஆமென். நிறைய பேரோட லைஃப்ல அப்படியே வர 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 நம்ம பார்த்துட்டே இருக்கோம். This is my minus. நம்ம நிறைய விஷயங்கள் அப்படி போட்டுருக்கோம் இல்ல, இது என்னுடைய மைனஸ். இது நான் வந்து என்னோட பேச்சு பார்த்தீங்களா, நான் பேசுறதாங்க எனக்கு மைனஸ். நான் நிறைய பேசுறேன் பாருங்க, அது ரொம்ப எனக்கு மைனஸா இருக்குது. நான் உதவி செய்யறேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய மைனஸுங்க. நான் உதவி செய்யறதுதான் பிரச்சனையாவே எனக்கு இருக்குது. அதே போல நான் மற்றவங்களை கேர் பண்றேன் பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. that is my minus. நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, கொடுக்குறேன்ல, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாவே வருது. அது என்னோட மைனஸ். எனக்கு நிறைய மைனஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில நான் நிறைய தோற்றிருக்கேன். என்னுடைய தோல்விகள், என்னுடைய பள்ளத்தாக்குகள், நான் குழியில விழுந்த நாட்கள், நான் கீழே விழுந்த நாட்கள், அதெல்லாம் என்னுடைய மைனஸ். என் வாழ்க்கையில நான் பல இடங்களில் விழுந்திருக்கிறேன், பல இடங்களில் நான் தோற்றிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய மைனஸ் என்று சொல்லி நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மைனஸ் எல்லாம் எப்படி வரும்? மைனஸ் எப்படி போடுவோம்? இப்படிதானே போடுவோம், இப்படிதான் போடுவோம் இல்ல? மைனஸ் 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 மைனஸ், வேலை மைனஸ், சம்பளம் மைனஸ், படிப்பு மைனஸ், தகுதி மைனஸ், அந்தஸ்து மைனஸ், ஆசீர்வாதம் மைனஸ், எது செஞ்சாலும் மைனஸ் மைனஸ். இப்படி மைனஸா நம்ம போட்டுட்டு இருக்கும் போது, இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதை பூராத்தையும் இதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பிளஸ்ஸா மாத்த போறாரு. அது எப்படி மாத்த போறாரு தெரியுமா? அவருடைய சிலுவை அடையாளம் அந்த மைனஸ்ல வந்து அப்படி நிற்கும் போது, அந்த மைனஸ் இப்படி கோடு இருக்கும் போது, ஹரிசாண்டலா அந்த கோடு மைனஸ் இருக்கும்போது, அவருடைய சிலுவையை அதை நேரா வெர்டிகலா கொண்டு வந்து ஆண்டவர் வச்சாருன்னா, நம்முடைய மைனஸ் எல்லாம் கர்த்தர் பிளஸ் செய்வார், மாற்றுவார். பிள்ளைகளே, சிலுவையிலே உங்களுடைய மைனஸ் எல்லாம் என்ன செய்ய போகுது, பிளஸ்ஸா மாற போகுது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவையிலே உங்களுக்கு ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் சிலுவையிலே உங்களுக்கு மீட்பு, கிறிஸ்துவின் சிலுவையிலே உங்களுக்கு ஜெயம், கிறிஸ்துவின் சிலுவையிலே உங்களுக்கு சுகம், கிறிஸ்துவின் சிலுவையிலே உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. So he turned the water into wine. ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இப்ப தண்ணீருக்கும் திராட்சரசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திராட்சரசமா ஒருவேளை திராட்சரசம் உருவாக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், திராட்சை பழம் வேணும். அதுக்கப்புறமா சுகர் போடணும்,
அதுக்கப்புறம் சில ஃபெர்மெண்டேஷன் ஆகுறதுக்கு சில இதெல்லாம் என்சைம்ஸ் எல்லாம் அதில் போடணும். அப்புறம் பல நாட்கள் அதுக்காக என்ன செஞ்சுருக்கணும், காத்திருக்கணும். சில பேர் அந்த வைன் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வைனை வந்து எத்தனை வருஷம் அந்த வைன் உள்ளேயே இருக்கோ அத்தனை வந்து அது அது வந்து குவாலிட்டியாக மாறும். இப்போ சில பேர் அந்த வைன் விற்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இயர் போட்டிருப்பாங்க, வருஷம் போட்டிருப்பாங்க. அந்த வைனில் இது வந்து 1928 செஞ்சது, இது 1942 செஞ்சது, இது வந்து 60 செஞ்சது. இப்படி எந்த அளவுக்கு பழசாக இருக்கோ அந்த அளவுக்கு அதோட ரேட்டும் என்ன செய்யும். அப்போது அந்த அளவுக்கு அது ரொம்ப ரிஃபைனாக மாறிடும். இதெல்லாம் செய்யணும். ஆனால் அப்படி செஞ்ச வைனை தான் ஏற்கனவே கல்யாணத்தில் என்ன செஞ்சிருந்தது, காண ஒரு கல்யாணத்தில் அப்படி பண்ணப்பட்ட ஒரு வைன் தான் கொடுப்பாங்க. கல்யாணத்தில் சாதாரணமான வைன் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க எபிரேயர்கள். அப்படி சாதாரண வைனை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வைன் தான் அவங்க என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து கொண்டிருந்த அந்த வைன் தீர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ ஆண்டவர் ஒரு புதுசா ஒரு திராட்சை ரசத்தை என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். அதெல்லாம் தீர்ந்துருச்சு. ஆண்டவர் சொன்னாரு, தண்ணீரை கொண்டு வாருங்க, தண்ணீரை கொண்டு வாருங்க. இப்போ தண்ணி என்ன ஆகுது, ஒரு நொடி பொழுதுல ஒரு பிராக்ஷன்ல அதை கொண்டு வந்து ஊத்துனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது என்னது தண்ணின்னு சொல்லி. அதை கொண்டு வந்து ஊத்துனவங்களுக்கு தான் என்ன தெரியும் இது என்னது, அதை கொண்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது என்னது. அது என்னது, ஒழுங்கா இங்க உட்காந்து சொல்றதை கவனிக்கலன்னா அவ்வளவுதான். புரியுதா? அதை கொண்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது தண்ணி. ஆண்டவர் சொன்னாரு, தண்ணினால இதை என்ன செய்யுங்க, நிரப்புங்க. நிரப்பினதுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல. அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல. உடனே அந்த சர்வ் பண்றவங்களை பார்த்து இதை கொண்டு போய் என்ன செய்யுங்க, பந்தியில கொடுங்க. அவங்க எடுத்துட்டு போகும்போது, அவங்க கொண்டு போகும்போதே அது எப்படி மாறிடுச்சு, திராட்சரசமாய் மாறிடுச்சு. மாறினது மட்டும் இல்ல, இது வரைக்கும் அப்படி ஒரு திராட்சரசத்தை யாருமே கல்யாணத்துல என்ன செஞ்சது இல்லை, கொடுத்ததே இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவர் தண்ணீரை திராட்சரசமாய் ஒரு நொடி பொழுதுல மாற்ற முடியுமானால் இந்த காலை வேளையில ஒரு பிராக்ஷன்ல இந்த ஆராதனை நேரத்துல உன் வாழ்க்கையை ஆண்டவர் தலைகளா என்ன செய்ய முடியும், அவர் மாற்ற முடியும். ஒரு மைனஸ் எல்லாம் கர்த்தர் பிளஸ்ஸா மாற்ற முடியும். ஒரு நொடி பொழுது போதும். எதெல்லாம் உன்னுடைய அடையாளம் என்று நீ நினைக்கிறாயோ, எதெல்லாம் என்னுடைய தோல்வி என்று நீ நினைக்கிறாயோ, எதெல்லாம் என்னால் முடியாது என்று நீ நினைக்கிறாயோ, எவைகள் எல்லாம் இழந்தேன் என்று நீ நினைக்கிறாயோ, அவைகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் என் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எங்க அற்புதம் செய்தாரோ அங்க திரும்பவும் வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கானாவூருக்கு திரும்ப வருவார்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு, இனிமேலாம் அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல அப்படி நீங்க ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். திரும்பவும் ஆண்டவர் வாழ்க்கைகளை செய்வார். திரும்பவும் அற்புதம். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறுவது ஏன் ஆண்டவர் அற்புதங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தடவை செய்தது மட்டும் இல்லை, திரும்பவும் 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 உனக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அற்புதங்கள் செய்வார். எனக்கு என்ன தெய்வ பிள்ளைகளே, அவர் அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அதே இடத்துக்கு திரும்பவும் என்ன செய்றார், வர்றார். திரும்ப வரும்போது ஒருத்தன் வாழ்க்கையில ஒரு பெரிய மைனஸ். என்ன மைனஸ்? அவன் மகன் சாப்பார். மகன் என்ன செய்ய போறான், சாக போறான். அந்த வசனத்தை வாசிக்க. அவன் என்ன சொல்றான் ஆண்டவர்கிட்ட வந்து, என் பிள்ளை சாக போது. ராஜா கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஆளு, ஒரு பெரிய மனுஷன். ராஜா இருக்கிறான்னு அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும், ஒரு பெரிய அதிபதியா அவன் என்ன செய்யலாம் இருக்கான். அவன் வந்து இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை என்ன செய்ய போகுது, சாக போகுது, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. That was his minus. ஒருவேளை அவன் பிள்ளை செத்துருச்சுன்னா காய்ச்சல் வந்து சாகுது. இப்போ காய்ச்சல் வந்தா என்ன சொல்லுவாங்க, காய்ச்சல்னாலே கொரோனா இல்ல, காய்ச்சல் வந்துச்சுன்னா கொரோனா. கொரோனா வந்து அவன் என்ன செஞ்சிருவான்,
செத்து போயிடுவான். அப்படிதான் உலகம் என்ன செய்யுது சொல்லுது. காய்ச்சல் வந்தா செத்து போயிடுவான். அதே போலதான் இவனும் நம்பிட்டு இருக்கான். இவன் என்ன நினைச்சான், இவன் ஒருவேளை ராஜா கிட்ட இருக்கிறவன் ஒரு பெரிய அதிகாரி, இவன் மகன் செத்து போயிட்டான்னா எல்லாரும் இவனை என்ன செய்வாங்க, மோசமா பேசி, எவ்வளோ பெரிய ஆளு, இவனால இவன் பிள்ளை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல, போயிடுச்சு. இது இவனுக்கு ஒரு பெரிய அடி. அது மட்டும் இல்ல, பிள்ளை சாக போகிறது, பையன் சாக போறான்னா வாழ்க்கையில அதை விட பெரிய இழப்பு வேற எதுவுமே இல்லை. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என்னுடைய இழப்பு ஆகுறதுக்குள்ள நீங்க எனக்கு என்ன செஞ்சிருங்க, என் பிள்ளைய காப்பாத்துருங்க, என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் பிள்ளை என்ன செய்யும், பிழைத்திருக்கும். நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கும். எனக்குமே அந்த பிள்ளைகளை கர்த்தர் மரணத்தில் இருந்தவனுக்கு ஜீவனை கொடுத்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது மட்டுமல்ல, மரித்து போகிற நிலைமையில் இருக்கிறவனை கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையிலும் ஒருவேளை உங்களுடைய மைனஸ், ஒருவேளை மரணத்துக்கு நேரம் போயிருக்கும், அல்லது நீங்கள் இழந்தவைகள் ஒருவேளை இந்த மரணத்துக்கு ஈக்குவலா கூட இருக்கலாம். இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் எழுப்பவே முடியாது ஐயா, என்னுடைய வாழ்க்கை மரணம் போன்றது, நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையில் இருக்கிறார். இந்த கால வேளையில எனக்கு மேல தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் மரண நிலைமையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே அவருடைய வல்லமை பலமாய் இறங்குகிற நேரம் அதில் கர்த்தர் உன்னை திரும்பவும், அவர் திரும்பவும் உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், திரும்பவும் உனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு தடவை, ரெண்டு தடவை, திரும்ப 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 அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. மீண்டும் உனக்கு அற்புதம். மரண நிலைமையில் இருக்கிறவருடைய வாழ்க்கை கர்த்தர் திரும்ப உயிரடைய செய்ய போகிறார். எனக்கு ஒருவேளை நீ பைனான்சியல மறைத்து போற நிலைமையில இருக்கிறார், உன்னுடைய குடும்பம் ஒருவேளை உன்னை வெறுத்து தள்ளின நிலைமையில நீ மரணம் சம்பவிக்க போகிறதே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் இருக்கிறதற்கு இல்லாமல் இருக்கலாம், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் மரண தருவாயில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமைகளை அவர் மீண்டும் உயிரடைய செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ hallelujah, God can turn your minus into plus. ஆண்டவர் உன்னுடைய எல்லா மைனஸையும் என்ன செய்வார், பிளஸ் ஆகி மாற்றுவார். எதெல்லாம் உனக்கு மைனஸ் நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் நீங்க நினைக்கிறீங்களோ, அவைகளில் கர்த்தருடைய கரம் என்ன செய்ய போகிறது, கிரியை செய்ய போகிறது. எனக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை அவைகளில் கிரியை செய்ய. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9. தேவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், தேவனுக்கு அந்த ஆவியினாலே இப்ப 2 கொரிந்தியர் 12 என் கிருபை உனக்கு போதும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் the power is being perfected in weaknesses. The power, வல்லமை உன்னுடைய பலவீனத்தில் இறங்கும். ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் பலவீனம் நினைக்கிறீங்களோ, பவுல் அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தை நான் என்ன செய்வேன், பலனாய் மாற்றுவேன். Your minus will be your plus. Understand? Your minus. நீ எங்கெல்லாம் மைனஸ் நினைக்கிறியோ, எங்கெல்லாம் வீக்னஸ் நினைக்கிறியோ, எங்கெல்லாம் தோல்வி நினைக்கிறியோ, எங்கெல்லாம் நீ இழந்தாய் என்று நினைக்கிறியோ, அங்கெல்லாம் என்னுடைய வல்லமை என்ன செய்ய போகுது. ஹல்லேலூயா. என் வல்லமை உனக்கு என்ன செய்ய போகுது, பலனை தர போகிறது. It is my power. Understand? It is my power. என்னுடைய வல்லமை உனக்கு என்ன கொடுக்க போகுது, பலனை கொடுக்க போகுது. எனக்கு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த கால வேளையில உங்களுக்குள்ள என்ன செய்ய போகுது, இறங்க போகிறது. எத்தனை பேர் அதை எதிர்பார்த்திருக்கீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கைகளை சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய வல்லமையால் உங்களை நிரப்ப போகிறார். கர்த்தர் வல்லமையால் நிரப்ப போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் வல்லமையால். ஆமென். அவருடைய வல்லமையால் நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய வல்லமை உள்ள வரும்போது உங்க மைனஸ் எல்லாம் என்ன ஆயிடும், உங்க மைனஸ்க்கு வேலையே கிடையாது. சிலுவை வந்துருச்சுன்னா மைனஸுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கேம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க. இந்த கோடை அழிக்காம, ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோடை அழிக்காம சின்னதாகணும். அப்போனா என்ன செய்யணும், ராஜுக்கு கரெக்டாக தெரியும், பெரிய கோடு.
அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்வான். அறிவாள் அதுக்காக சொல்ல கொஞ்சம் மூளையை வேலை செய்வான். ஆமாம், நல்ல வழியில் வேலை செய்வான் இனிமே. சரி, இப்போ அதை அந்த கோடை அழிக்காமல் என்ன செய்யணும், அதை சின்னதாக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் அதை என்ன செஞ்சிடும், சின்னதாகிடும். இப்போ இந்த மைனஸ் கோடை ஆண்டவர் என்ன ஆக போறாரு தெரியுமா, சிலுவையை கொண்டு வந்து அங்கே வைக்க போறாரு. அல்லேலூயா. சிலுவையை கொண்டு வந்து அங்கே வச்சா அது என்ன ஆகிடும், ஒரு அலையா சொல்ல பாருங்க. உங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுவே, நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுவே, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கும் பொழுது உன் மைனஸ் எல்லாம் என்ன ஆக போகுது, பிளஸ் ஆக போகுது. இப்போ எதெல்லாம் தோல்வியோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், ஜெயமாய் மாற்ற போகிறார். இந்த சம்பவத்தில் பாருங்க, இவன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குற, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் பையன் என்ன செஞ்சிருவான், சுகமாய் ஒரு தடவை வாங்க, அவன் சாகிறதுக்குள்ள வாங்க ஆண்டவரே, அவன் மறிக்கிறதுக்குள்ள நீங்க வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை ஆண்டவர் வரலன்னா என் பிள்ளை என்ன செய்யாது, பிழைக்காது. இவன் அப்படி ஒரு மைண்ட்ல தான் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்திருக்கான். நான் நினைக்கிறேன் அவன் நிறைய ஒரு டாக்டர்ஸை பார்க்காம இருந்திருப்பான். அவன்கிட்ட பணத்துக்கு என்ன குறைச்சல் கிடையாது, ஏன்னா அவன் ஒரு முக்கியமான ஆள் கவர்மெண்ட்ல, ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில இருந்திருக்கக்கூடும். அப்போ அவன் வந்து நிறைய என்ன செஞ்சிருப்பான், டாக்டர்ஸை பார்த்துருப்பான், என்னென்னமோ செஞ்சு பார்த்துருப்பான், ஒன்றும் நடக்கல. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே நீங்க வந்தாதான் என் பிள்ளை என்ன செய்யும், பிழைக்கும். இப்போ மரணம் சம்பவிக்கிற நேரம் ஆண்டவரிடத்துல வந்து இவன் கேட்கிறான், நீங்க தயவு செய்து வாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, உன் குமாரன் என்ன செய்வான், பிழைப்பான். சொன்ன உடனே நான் நினைக்கிறேன் அவன் வேற வழி இல்லாம தான் என்ன செஞ்சிருக்கான். ஏன்னா இவர் ரொம்ப அது மேல திட்டாரு, அவனை திட்டாரு. ஏப்பா அவங்களுக்கு ஏதாவது அற்புதம் செஞ்சாதான் நீங்க நம்புவீங்க போல, உங்களை எல்லாரும் வச்சுட்டு நான் என்னப்பா செய்யுது அப்படின்னு ஒரு மாதிரி ஆண்டவர் திட்டினதுக்கு அப்புறம், இதுக்கப்புறமும் அவரை கூப்பிட்டோம்னா போப்பா அவன் தான் சரியாயிருக்கும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு வேலை கூப்பிட்டா அவர் வேற ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக சரின்னு என்ன செஞ்சான், வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போகும்போது ஏத்தாப்புல அவங்க வேலைக்காரன் இந்த விஷயத்த சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்ல அவனை பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான், கேட்கிறான், என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க, குமாரன் என்ன செய்யிருக்கா, பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு சந்தேகம் உள்ளே இருக்குது, இவன் பழத்திருப்பானா பழைக்க மாட்டானா, இவன் சரியா இருப்பானா ஆக மாட்டானா, அவன் நினைச்சிட்டு தான் ஒரு வேலை வந்து. அப்ப கேட்கிறான், எப்போ எப்போ எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான், 7ஆம் மணி வேலை ஜுரம் அவனை விட்டது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இயேசு சொன்ன நேரமும் அதே தான், 1 மணி, கிட்டத்தட்ட மத்தியானம் 1 o'clock, 1 மணிக்கு அவர் பேசும்போது இவனுக்கு என்ன செஞ்சு, அவர் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன செஞ்சிடும், அது போயிடும். அவர் போயிருன்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும், போயிடும். கஷ்டம் போயிடுன்னு சொன்னா அது உடனே என்ன செஞ்சிடும், கடன் போயிடு அப்படின்னு சொன்னா அது உடனே என்ன செஞ்சிடும், வேதனை போயிடு நீங்கின்னு சொன்னா அது உடனே என்ன செஞ்சிடும், நீங்கிரும். கண்ணீர் மாறுன்னு சொன்னா உடனே மாறிடும். தண்ணீர் திராட்சரசமா மாறுன்னு சொன்னா உடனே அது என்ன செஞ்சிடும், உன் வேதனை நீங்கும் என்று சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும். ஆகும் இந்த கால வேளையில கர்த்தர் சொன்னா உன் தோல்விகள் ஜெயமாய் மாறும் என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு நொடி பொழுதுதான் உன்னுடைய இழப்புகள் எல்லாம் ஜெயமாய் கர்த்தர் செய்வார், மாற்றுவார். ஒரு நொடி பொழுது. நான் வாசித்த சங்கீதத்துல 114 சங்கீதம் 8வது வசனத்துல ஒரு வாசிங்க. அவர் கன்மலையை தண்ணீர்
தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். இந்த போர் போடும்போது அந்த போர் வண்டி போர் போடும்போது அந்த சவுண்ட் ஒன்று வரும் பாருங்க, பாறையில் ஓடும்போது அடிக்கும். இந்த போர் போடுறவங்களுக்கு வயிற்றுல புளிய கிடைக்கும். ஒரே புகையா வரும். பாறையில் ஓடும்போது என்ன செய்யும்? ராஜு இப்போ தானே போர் போட்டேன், புகையா வரும். சதீஷ் நீ போர் போட்டில, தம்பிக்காக போட்டான், அவன் போடுவேன். அப்போ அதை போடும்போது என்ன வரும்? பாறையில் ஓடும்போது புகையா வரும். அவன் சொல்லுவான், சார் 450 அடி போயிடுச்சு சார், ஆனால் இன்னும் பாறையில் தண்ணி என்ன செய்யாது, வராது, ஒரே புகையாக தான் வரும். ஆண்டவர் என்ன செய்யறாரா? The rock into a pool of water. பாறையை தண்ணீர் தடாகமாக ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு அலையில சொல்லுங்க. பாறையில தண்ணியே வராது. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ இந்த பாறையில தண்ணி ரொம்ப கேட்கிறாங்க, அதனால நீ என்ன பண்ற, நான் சொல்ற இடத்துல போய் அந்த பாறையை பார்த்து பேசு, அது என்ன செஞ்சிடும்? தண்ணி வரும். பாறையில இருந்து தண்ணி வரும். மோசைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவர் என்ன இப்படி எல்லாம் சொல்றாரு, பாறையில இருந்து தண்ணி வரும்ன்றாரு. பாருங்க, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு பின்னால உண்மையா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆச்சரியங்கள் நமக்காக என்ன செஞ்சிருக்கோம். சாதாரண வாழ்க்கை கிடையாதுங்க. பக்கத்துல இருக்கவங்க பேசுவாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. ஆமா, டெய்லி ஒரு ஆச்சரியம். ஆமே, என்ன இருக்குது? டெய்லி ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா எகிப்துல இருந்து கிளம்பும் போது இவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது. கிளம்பும் போதே ஆச்சரியம் தான். ஆண்டவர் சொன்னாரு, சும்மாலாம் போகாத, எவன் கழுத்துல என்னென்ன இருக்கோ, கையில காதுல இருக்கோ எல்லாத்தையும் என்ன செய்ய, வாங்கு, எல்லாத்தையும் வாங்கு. இப்ப கூட நான் அதைத்தான் செய்ய போறேன். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் என்ன செய்யும். ஆமா, வாங்கு. அவங்க எல்லாத்தையும் போய் என்ன செஞ்சான், அங்கேயே அற்புதம் ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம். பார்க்கும் போது பிரச்சனையா தெரியும், இல்ல பார்க்கும் போது பெரிய பிரச்சனையா தெரியும். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு அற்புதம். டெய்லி ஒரு சர்ப்ரைஸ், டெய்லி ஒரு அப்படியே ஆண்டவர் நம்மளை அப்படியே தான் கூட்டிட்டு போறாரு, இல்ல? அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது நீங்க ரொம்ப அப்படியே ஏனோ தானோ அப்படி ஒரு மாதிரி எல்லாம் போகாது. மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, பாறையை பார்த்து என்ன செய்யும், பேசு. பாறைக்குள்ள இருந்து என்ன வரும்? பேசுனா தண்ணி வருது, இல்ல? பேசுனா தண்ணி வருது. ஆண்டவர் சொன்னாரு, உன் கோலை நீட்டு அப்படின்னு சொன்னா தண்ணி என்ன செஞ்சது? ஆண்டவர் இந்த தண்ணியில நிறைய மேஜிக் செஞ்சிருக்காரு, இல்ல? யோசிச்சு பாருங்களேன், தண்ணியில பயங்கரமான மேஜிக் செஞ்சிருக்காரு. தண்ணி செங்கடல் என்ன செஞ்சு ரெண்டா நீ மோசே அதை இது செய்ப்பா. நம்ம மோசே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அந்த மோசே சொன்ன உடனே கேட்கிறாரு. ஆனா அந்த மோசையும் பேர் வைக்கிறது, அவர் பேசுறதுன்னா இவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இல்ல? இந்த மோசை என்ன செஞ்சாரு, ஆண்டவர் பேசதான் சொன்னார், பாறையை பார்த்து பேசி மோசே அப்படின்னாரு. மோசையை வேகத்தில் போயிட்டு அம்முன்னு என்கிட்டலாம் குச்சி இருக்குன்னு அடிச்சிட்டாரு. அடிச்ச அடுத்த நிமிஷம் சொல்ல, இந்த தம்பி நீ காட்டானுக்குள்ள போக முடியாது, பார்த்துக்க மோசே. ஆமா, சொல்றதை மட்டும் செய்யணும், அதே பிரசித்தனமா ஏதாவது செஞ்சீங்கன்னா அப்புறம் போக முடியாதுப்பா. ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசுப்பா அப்படின்னா இவன் போய் என்ன பண்ணிட்டான், போட்டாங்க கடுப்புல கோபத்துல அடிச்ச உடனே சொல்றாரு, அடிச்சதுக்கு நீ காணானுக்குள்ளே எரிச்சுக்க போக முடியாது. சரி, ரைட். அது இன்னொரு சப்ஜெக்ட். அது மோசையை தனியாக போட்டு வச்சு நான் பேசிக்கிறேன். இப்போ தண்ணியை பார்த்த உடனே ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அவர் பாட்டுக்கு தண்ணியை என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. தண்ணியை ரெண்டா போ அப்படின்னா போறாரு. வனாந்தரத்தை நான் தண்ணீர் தடாகமா என்ன செஞ்சிருவேன், கற்பாறையை தண்ணீர் தடாகமா நான் மாத்திருவேன் ஒரு 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 செகண்ட்ல. அதுக்கப்புறமா சரி, அப்பதான் தண்ணியை வச்சு பல வேலைகள்லாம் செஞ்சாரு. பாறையில இருந்து தண்ணி எடுத்து, அப்படி இருந்தாலும் அவன் பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறமும் பாறையில இருந்து என்ன செஞ்சு வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ பேசினா வரும். இவன் அடிச்சுட்டான் கோபத்துல, அதனால அவர் நிறுத்தல. இவன் அடிச்சதுக்கு அப்புறம் அவன் நிறுத்தல. அது அவர் கொடுக்கறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டார். தண்ணியெல்லாம் அப்படியே பண்ணிட்டாரு. சரி, புதிய ஏற்பாட்டுல அவர்
இங்க மனுஷனா வந்ததுக்கு அப்புறமும் சும்மா விட்டாரா? தண்ணியில் அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணியை அவர் என்னென்னமோ செஞ்சிருக்காரு. அதனால நீங்க ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும் போதும் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிச்சுட்டே என்ன செய்யணும்? தண்ணி ஒவ்வொரு தடவையும். நிறைய பேர் தண்ணியை குடிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, தண்ணி குடிக்கிறீங்களா? யாரும் ஒன்று சொன்னாங்க, அன்னைக்கு தாகம் இல்லாமல் எப்படி தண்ணி குடிக்கிறீங்க? யாரும் என்ன சொன்னாங்க? தாகம் இல்லாமல் சொன்னா வேற சொன்னாங்க. தண்ணி குடிக்குமான்னு சொன்னா தாகம் எடுக்காம எப்படி தண்ணி குடிக்கிறீங்க? தாகமே இருக்குதோ இல்லையோ டெய்லி என்ன செய்யணும்? தண்ணி குடிச்சிட்டே. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அற்புதம் செய்யறாரு. மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் என்ன செய்ய, பாறையை பார்த்து பேசு, அதுல இருந்து தண்ணியை நான் என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். அந்த 114 சங்கீதம் 8வது வசனத்தை திரும்ப வாசிங்க. கற்பாறையை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரா? நீரூற்றுகளாய் மாற்றுகிறார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறார். அதுல இருந்து எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாறையை உடைச்சா என்னதான் வரும்? புகை தான் வரும். இந்த போர் வண்டியில போடுறவங்களுக்கு தான் தெரியும். பாறையை உடைக்க அதுல இருந்து என்ன வரும்? புகை தான் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கே பாறை இருக்கிறதோ அங்கே தண்ணீரை நான் என்ன செய்வேன்? உண்டு பண்ணுவேன். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பேர பாறை போல இருக்கலாம். சில பேருடைய எதிர்காலம் ஒருவேளை பாறை மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லை, ட்ரை ஆகி வறண்டு போய் இருக்கும். சில பேருடைய குடும்ப வாழ்க்கை ஒருவேளை ட்ரை ஆகி பாறை மாதிரி. உங்களுடைய சில பேருடைய பிஸ்னஸ் ஒருவேளை அப்படி இருக்கும், பாறை மாதிரி ட்ரை ஆகி. பிஸ்னஸ்ல எதுவுமே வர மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல, பாறை மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை பாறை மாதிரி. கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அது சரியா வரல, எல்லாம் பிரச்சனையா இருக்குது, அது ஒரு மாதிரி பாறை மாதிரி. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல, இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தர் பாறைகளை தண்ணீர் தடாகமாக என்ன செய்வார்? மாற்றுவார். எங்கெல்லாம் பாறையாய் இருக்கிறதோ அங்கே தேவ வல்லமை இறங்க போகிறது. எனக்கு அருளே, தேவன் அவைகளை தடாகமாய் மாற்றுகிறவர். இழப்புகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதங்களாய் மாற்றுவார். எனக்கு தேவ பிள்ளைகளை, நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 13:2. என்றைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்? சாபத்தை. Our God turned the curse into a blessing. ஆண்டவர் சாபத்தை என்ன செய்வார்? ஆசீர்வாதமாக மாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாபத்தை ஆசீர்வாதம். முதுகுல தட்டி சொல்லுங்க, லேசா அப்படி முதுகுல தட்டியே சொல்லுங்க. அவர் சாபத்தை என்ன செய்வார்? ஆசீர்வாதமா மாற்றுவார். இனிமே சுரேஷ் முன்னால் உட்கார வச்சுட்டு நீ பின்னால் உட்காரு, அப்பதான் சாபம் ஆசீர்வாதமா. ஆண்டவர் என்ன செய்வார்? சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை செழிப்பான தோட்டத்தை போல என்ன செய்வேன்? மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமா, நீ செழிப்பா தான் இருப்ப. உனக்கு தண்ணீர் தடாகத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யும்? நிறைவேறும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர் சாபங்களை ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? மாற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க இதெல்லாம் என்னுடைய சாபமா, எங்க முன்னோர்கள் செஞ்சது இது, அப்படி சாபம், எனக்கு இந்த சாபம் அந்த சாபம், எந்த சாபமும் நம்மளை என்ன செய்யாது? ஒன்றும் செய்யாது. அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா என்ன செய்கிறவர்? மாற்றுகிறவர். ஒருவேளை சில மனிதர்கள் உங்களுக்கு சாபம் விட்டுருக்கலாம், நீ நாசமா போயிடுவ, நீ அப்படி போயிடுவ. சிலர் சந்தையில பார்த்தீங்கன்னா கோபத்துல மண்ணை என்ன செய்வாங்க? அப்படி தூக்கி அப்படி போட்டு, நீ என்ன செய்வ? அப்படி போயிடுவ, நீ இப்படி போயிடுவ, அப்படியெல்லாம் சாபம் போடுவாங்க. காரணம் இல்லாம நம்மளை சாபம் போட்டாங்கன்னா அந்த சாபம் நமக்கு என்ன செய்யாது? வரவே வராது. அப்படியே ஒருவேளை சாபம் போட்டாலும் அவர் சாபங்களை ஆசீர்வாதமா என்ன செய்வார்? மாற்றுகிற தகப்பன். கைகளை உயர்த்தி விடலையா? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சாபமும், எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருக்கட்டும், தந்திரவாதியா இருக்கட்டும், அவன் போடுற சாபம்லாம் நம்மளை ஒன்றும் என்ன செய்யாது. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்.
ஒரு மந்திரவாதி சொல்றாரு, நாங்க எவ்வளோ பேருக்கு மந்திரம் செய்யறோம், ஆனா கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் நாங்க செய்யற எந்த மந்திரமும் என்ன செய்யறது இல்லை, பலிக்கிறதே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கிறிஸ்தவங்களுக்கு என்ன செய்யலாம்? பலிக்கலாம். ஏன்? ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான ஒரு சொல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு விரோதமா யாரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு வழியா வந்தா 7 வழியா அவனை என்ன சொல்றாரு? பிரிச்சு விட்டுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவர் ஒரு நொடி பொழுதுல நம்முடைய மைனஸ் எல்லாம் ஆண்டவர் எப்படி மாத்துறாரா? பிளஸ்ஸா மாத்துறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோவான் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாகும். இப்போ இந்த வெளிப்படுத்துற விவரம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சீஷர்கள் ஆண்டவர் அவர் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாரு அப்படின்னு அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாரு, அப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. அதனால நம்மெல்லாம் என்ன செய்வோம்? மீன் பிடிக்க போவோம். அவர் வந்தாரு, திடீர்னு உள்ள வந்து நம்மளை பார்த்துட்டு அப்புறமா மறந்துட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல, இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. நம்ம என்ன செய்வோம்? வேற வயிற்று குழம்புக்கு வேற வழியே இல்லை, வாங்க மீன் பிடிக்கலான்னு நம்ம ஆட்கள் யாரு பேதுரு தலைமையில ஒரு டீம் கிளம்பிடுச்சு. எங்க மீன் பிடிக்க போயிடுச்சு. நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க, பேதுரு சொல்ற, நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? மீன் பிடிக்க போறாரு. அப்படி போகும்போது ராத்திரி எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க? மீன் பிடிக்க ராத்திரி எல்லாம் போட்டு வலைய போட்டு 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 பார்த்துட்டே இருக்கிறாங்க. விடிகிற வரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியல, ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. ஏன்னா மீனுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இந்த பாரு, எல்லா பயலும் கடல்ல ஒரு வாரமா போய் என்ன செஞ்சிருங்க, செட்டில் ஆயிடுங்க. ஏன்னா யோனா மீன் வாயை திறக்க வச்சார்ல ஆண்டவர் தானே. யோனா மீன் கடலுக்குள்ள விழுந்த போது அந்த மீனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோனா உழுக போறான், வாயை படந்து அவனை முழுங்கிடு அப்படின்னு சொன்ன உடனே மீன் என்ன செஞ்சு? ஆண்டவர் சொன்னார்னா மீனெல்லாம் என்ன செய்யும்? இப்போ நீங்க போறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தப்பா நடக்க போறது, நீங்க தவறான வழியில போறது, நீங்க ஆண்டவருக்கு விரோதமா செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது? நீங்க நினைச்சுக்கலாம் ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது, நம்ம யாருக்கும் தெரியாம என்ன செய்யறோம் போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி யாருக்கும் தெரியாம நைஸா போவீங்க. ஆனா அங்க யாருக்கு நீங்க போற இடத்த ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கிறாரா? பார்த்தாரா? அப்போ இவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்க? நம்ம மீனை பிடிச்சி எப்படியாவது இன்னைக்கு சாப்பிடலாம்னு நினைச்சு ராத்திரியெல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மீனும் எங்க போகக்கூடாது, அவன் பேதர் வரைக்கும் மட்டும் போயிடாது, ஓரமா போங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுவாட்டு போய் ஓரமா படுத்துச்சு. ஆண்டவர் கட்டளை கொடுக்காம நீ என்ன வலை போட்டாலும் அதுல ஒண்ணும் என்ன செய்யாது, வர. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு புரண்டாலும் ஒற்ற மண்ணுதான் ஒட்டும், மண்ணே ஒட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னா ஒரு மண்ணும் ஒட்டாது. நீ எண்ணெயை திறக்கிட்டு பார்த்தாலுமே என்ன செய்யாது, ஒட்டாது. நீ என்ன உழைச்சு நான் போய் பெரிய நான் தான் செஞ்சிருவேன், நான் போய் பண்ணிடுவேன், நீ என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவர் கட்டை போட்டாருன்னா ஒரு பைசாவும் பாக்கெட்ல என்ன செய்யாது, வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே பாக்கெட் நிறைகிற மாதிரி இருக்கும். ஆனா கீழே ஒரு ஓட்டை ஆண்டவர் என்ன செய்வார், அது சன்னு நெரிசல் போயிடும். ரொம்ப அப்படியே பணத்தை இறுக்கி பிடிச்சு, நான் சம்பாதிச்ச பணம், நான் அப்படி இப்படி, நீ என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவர் சொல்லாம ஒன்னும் என்ன செய்யாது, அங்க நிக்காது. இப்போ இவங்க போய் ராத்திரி எல்லாம் போட்டு 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 பாக்குறாங்க, எதுவுமே நடக்கல. காலையில ஆண்டவர் வர, ஆண்டவர் வந்து சொல்றாரு, பிள்ளைங்களா, children, do you have any fish? அவனுக்கு do you have any fish? உங்கள்கிட்ட ஏதாவது மீன் இருக்கா? அவருக்கு தெரியாத என்கிட்ட மீன் இருக்கா இல்லையான்னு. தெரிஞ்சாலும் ஆண்டவர் கேட்கல, உன் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏதாவது மீன் வச்சிருக்கியா, சாப்பிட்றது ஏதாவது இருக்கா அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. Everything is minus, nothing, zero. எல்லாம் இழப்பு, எல்லாம் தோல்வி, எல்லாம் ராத்திரி பூரா 14 வருஷம் 15 வருஷம்
என் வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? மைனஸில் போயிட்டு. ஐயா 20 வருஷமா என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். 20 வருஷம் வலையை போட்டுட்டே இருக்கேன், ஒன்றும் என்ன செய்யுது வரல. சீஷர்கள் இரவெல்லாம் என்ன செய்தார்கள்? இரவெல்லாம் கடலின் மேல் சுயத்தால் போராடினே, ஒன்றும் அகப்படவில்லை, சோர்ந்து போனேனா, ஒன்றும் அகப்படவில்லை, சோர்ந்து போனேனா. ஆயினும் உந்தன் வார்த்தையின்படியே, ஆயினும் உந்தன் வார்த்தையின்படியே வலையை விரிக்கின்றேன், நான் வலையை விரிக்கின்றேன். ஆண்டவர் வந்து சொல்றாரு, எப்பா ராத்திரி பூரா நீ ட்ரை பண்ணியிருக்கிறப்பா, ஒன்றும் கிடைக்கல. இப்போ நான் சொல்றேன், நீ என்ன செய்ய? உன் வலைய எங்க போடு? வலது பக்கம் போடு. ஆண்டவர் சொல்றாரு, வலது பக்கம் போடு. ஏன்னா இப்ப மீனெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாம் வலது பக்கம் வாங்க, எல்லாம் வலது பக்கம் வாங்க. இவன் அப்படியே ஆண்டவர் ஒரு மாதிரி பாருங்க, நாங்க போடாத வலது பக்கமா எத்தனை வலது பக்கம் போட்டோம். சில பேர் நான் சொல்றது கூட உங்களுக்கு வேடிக்கையா இருக்குல்ல. நாங்க பண்ணாத ஜபமா நீங்க வந்து எங்களை ஜபம்னு சொல்றீங்க. நாங்க பண்ணாத உபவாசம், நாங்க போகாத ஆலயம் ஆராதனையம், நாங்க செய்யாத ஆராதனையம், நாங்க எடுக்காத திருவிருந்தம். இவர் வந்து திடீர்னு இப்படி சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, வலது பக்கம் போடு. அவன் நினைச்சிருப்பான், எத்தனை வலது பக்கம் ராத்திரி பூரா போட்டனை இடது பக்கம் மேகா போட்டுட்டு இருந்திருப்பான். ராத்திரி போட்டனை எப்படி போட்டுருப்பான்? ஒரே பக்கமா போட்டுட்டே இருந்திருப்பான். என்னடா இவர் பேசுறாரு, இவருக்கு தான் தெரியும் நினைச்சு என்னமோ பேசுறாரு. நாங்களாம் மீன் பிடிச்சவங்க, இத்தனை வருஷமா நாங்க மீன் பிடிச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? இல்ல ராத்திரியெல்லாம் நாங்க போடாம இருந்திருக்கிறோமா? இவர் வந்து திடீர்னு வலது பக்கம் போட சொல்றாரு. ஆனாலும் நாங்கெல்லாம் போட்டோங்க, ராத்திரி எல்லாம் போட்டோம். ஆனாலும் நீங்க சொல்றதுனால நாங்க என்ன செய்யறோம்? போட்டோம் பாருங்க. போட்ட அடுத்த நிமிஷமே, ஏன்னா கட்டளை எங்க இருந்து வந்தது? ஓ ஹல்லேலூயா, the powerful command. மீனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. அவன் வலைய போட்டா நீ என்ன செய்ய? உள்ள ராத்திரியெல்லாம் ஒரு கமாண்டா இருக்கு. ராத்திரியெல்லாம் மீன் சொல்லிட்டாரு, இந்த பாரு அந்த வலை வரும்போது நீங்க எல்லாம் என்ன செய்ய? ஓரமா போயிடுங்க. ஆண்டவருக்கு மீனுக்கு கமாண்ட் கொடுக்கிற ஆண்டவருக்கு உன் ஆசீர்வாதத்துக்கு கமாண்ட் கொடுக்க தெரியாதா? உனக்கு வர வேண்டிய பணத்துக்கிட்ட ஆண்டவரால பேச முடியாதா? உன் தேவைக்கிட்ட ஆண்டவரால பேச முடியாதா? உன் பிரச்சனைக்கிட்ட ஆண்டவரால பேச முடியாதா? உன் வேதனைக்கிட்ட ஆண்டவரால பேச முடியாதா? உன் வியாதியை பார்த்து ஆண்டவரால பேச முடியாதா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். மீனை பார்த்து சொன்னாரு, எல்லாரும் இப்ப எங்க போங்க? வலைக்கு போங்க. அவர் சொன்ன உடனே உள்ள என்ன செய்ய? அவனை இழுத்து பார்க்கிறான். வலை கிழியத்தக்க மீன்கள், வலை கிழியத்தக்க மீன்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே மீன்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ எல்லா மீனெல்லாம் உள்ள வந்துடுது. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன்? சில மீன்களை சுட்டு நான் செய்யறேன். ஏன்னா ராத்திரிலாம் நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, எனக்கு என்ன தேவ பிள்ளைங்க, இந்த பேதுருவும் அவனோடு கூட இருந்த சகாக்களும் இரவெல்லாம் கஷ்டப்பட்டது எதுக்குன்னா, நான் மீனை பிடிச்சிட மாட்டோமா, காலையில ஏதாவது வறுத்து சாப்பிட மாட்டோமான்னு தான் இவன் கஷ்டப்பட்டான். ஆண்டவர் ஏற்கனவே அதெல்லாம் வறுத்தே வச்சிருக்கிறார். நீ வலை போடணுன்ற அவசியம் கிடையாது, நீ இரவெல்லாம் முடிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நீ ரொம்ப பாடுபடணுன்ற அவசியம் கிடையாது. உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறது ஒரு நொடி பொழுதுல இவைகளெல்லாம் உனக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? தர முடியும். ஒரு செகண்ட் ஆண்டவர் தர முடியும்.
ரொம்ப போட்டு நீங்கள் அப்படியே மெனக்கட வேண்டாம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுன்றது இல்லை. தேவ சமூகத்தை தேடி வந்தீங்கன்னா, சிலுவையை தேடி வந்தா உன் மைனஸ் எல்லாம் என்ன செய்யும்? பிளஸ்ஸா மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னா இருந்தா உனக்கு மீன் ஃப்ரை பண்ணி நான் சொல்லியிருந்தா சாப்பிட்டேன். எடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படியே கொடுக்குறாரு. எனக்கு அஞ்ஞானம் உள்ள தோல்விகள், இரவு முழுவதும் தோல்வி, காலையில ஆண்டவர் ஜெயத்தை என்ன செய்யறார்? ஒரு இரவு தோல்வியை அதிகாலையில் அவரால் மாற்ற முடியுமானால், ஒரு வாழ்க்கையின் தோல்விகளை ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் மாற்ற முடியுமா? உன் மைனஸ் எல்லாம் இப்போ பிளஸ் ஆக போகுது. எல்லாருடைய கண்ணை மூடி தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர், என் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், என் பிரச்சனைகளை நீர் அறிந்து எனக்கு உதவி செய்கிறவர், அவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. ஓ thank you Holy Spirit, thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பார்த்து எல்லாரும் சொல்லுவீங்களா? ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஓ thank you Holy Spirit. ஹalleluya. ஆமென். எல்லாரும் தேவ சமூகத்தோடே உங்களை என் இழப்புகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், என் இழப்புகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரே, ஆபிரகாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை அகன்று பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை அளந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். எல்லாரும் சொல்லுவோம். Yes Lord. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மிட யாரும் இல்லை இயேசையா, உம்மிட யாரும் இல்லை இயேசையா, உம்மிட யாரும் இல்லை இயேசையா, உம்மிட யாரும் இல்லை இயேசையா. அப்பா நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகின் மனிதர் என்னை எடுத்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராக ஒரு முறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீரிருக்க கவலை இல்லையே. கோராகி மனிதர் என்னை எடுத்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராக ஒரு முறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீரிருக்க கவலை இல்லை.
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆமென் ஆண்டவரே. என் மைனஸ் எல்லாம் பிளஸ் மாத்துவீங்க, என் தோல்விகள் எல்லாம் ஜெயமா மாத்துவீங்க. எனக்கு நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உபவித்த யாரும் இல்லை இயேசையா. ஆமென். உபவித்த யாரும் இல்லை இயேசையா. உபவித்த யாரும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க. உங்களை விட்ட யாரும் இல்லை இயேசுவே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஆராதனை வேளையில உன்னுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். உன்னை தொடும்படியா, உன் வாழ்க்கை நிலைமைகளை மாற்றும்படியா, எதெல்லாம் உனக்கு மைனஸ் நினைக்கிறியோ, எதெல்லாம் தோல்வி நினைக்கிறியோ, எதெல்லாம் உன் வீக்னஸ் நினைக்கிறியோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பலன் அதற்குள் வந்து கொண்டிருக்கிறது. உன் படிப்பிலே, உன் வேலையிலே, உன் குடும்பத்திலே, உன் எதிர்காலத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பலமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்ள வல்லமையை, பெற்றுக்கொள்ள அதிகாரத்தை, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive it right now. Oh, shakatara baba. Baba katara shakara baba. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நான் உங்களுக்காக ஜெபிக்க போற நேரத்தை ஆண்டவர் தன்னுடைய மகிமையினால நம்ம எல்லாரையும் இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு தெய்வப்படுகிறேன். கர்த்தருடைய மகிமை உனக்குள் வரப்போகிறது. ஆண்டவர் உன்னுடைய எல்லா இழப்புகளையும் ஜெயமாய் மாற்றுகிற நேரம். ஒருவேளை ஆண்டவர் காணாவூர்ல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியுமா? பாறையிலிருந்து பாறையிலிருந்து தண்ணீரை ஒரு நொடி பொழுதுல அவரால் வர வைக்க முடியுமா? உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதுல அவரால் மாற்ற முடியும். மைனஸ் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல அவர் பிளஸ் மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே சொல்றவங்க, உங்க கையை வைத்து காட்டுங்க. நான் உங்களுக்கு அதை ஜெபிக்க போறேன். ஓ தேங்க்யூ, ஹல்லேலூயா, தேங்க்யூ. கைகளை கீழே போட்டுக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எனக்கு மேல தெய்வ பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறவர். ஜனங்கள் நமக்கு விரோதமாய் இருந்தாலும், பிரச்சனைகள் பிரவாகித்து வந்தாலும், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை கைகளை உயர்த்தி உம்மோடு உடன்படிக்கை செய்து ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் சொல்லி ஆசையா உங்களை நோக்கி பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவ வல்லமை அவர்களுக்குள் பலமாய் இறங்கட்டும். ஆண்டவரே, பவுலை பார்த்து நீங்க சொன்னீங்க, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே. இப்பொழுதே அந்த வல்லமை ஒவ்வொருடைய பலவீனத்தில் இறங்கட்டும், ஒவ்வொருடைய தோல்வியில் இறங்கட்டும், ஒவ்வொருடைய வியாதியிலும் இறங்கட்டும், ஒவ்வொருடைய மைனஸ்லையும் தேவ வல்லமை இறங்கி அவைகளை தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இழப்புகளை மாற்றுகிறவர் ஆண்டவரே, தண்ணீர் தடாகமாக பாறைகளை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். நீ சொன்னவைகளை செய்து முடிக்கிறதே
தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. தேவ பலன் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆவியானுடைய கரங்களில் நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய வாக்குத்தத்தத்தின்படி நீர் ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். இந்த பிள்ளைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவரே இவர்கள் பிரச்சனையை நினைக்கிறார்களோ, எங்கெல்லாம் உங்களுடைய வல்லமை தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் பலமாய் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரமே அவர்களை நடத்தட்டும், ஆசீர்வதித்தவர்கள் பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கரம் பிடித்தவர்கள் நடக்க தேவன் கருவதாரம். சத்துருக்களை கைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். பொல்லாத மனிதர்களுக்கு விலக்கி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தினால் அவர்களை நடத்துவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய